வணக்கம். இப்போ நம்ம சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேல ஸ்ரீபெரும்புதூர் செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இன்னும் அந்த 3 லேன் வந்து போடலை. ஸோ 3 லேன் வந்து 2 லேன்ஸாக வந்து சுருங்குது. ஸோ நம்ம பெங்களூர் சைடில் இருந்து சென்னை சைடு போகும்போது ஸோ ஏற்கனவே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே இந்த பக்கம் ஒரு பேரலும் அந்த பக்கம் ஒரு பேரலும் வச்சு அதில் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தாங்க. பட் அது கொஞ்ச நாளில் வந்து அந்த பேரெல்லாம் கீழே விட்டுருச்சு. சில நாளைக்கு முன்னாடி நம்ம திருப்பி வந்து அந்த பேரெல்லாம் அந்த வாட்டி திருப்பி ஓட்டியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பேரல் திருப்பி கீழே விழுந்ததுனால ஸோ இன்றைக்கே நம்ம வந்து அந்த பேரலை வந்து நிப்பாட்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்லாம் வந்து அதில் வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, திடீர்னு வந்து வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி எதனால் நடக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ 3 லேன்லேருந்து 2 லேன் மாறுறது தெரியாமல் டிரைவர்ஸ்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும்போது கண்ட்ரோலை விட்டு தான் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் போயிடும். ஸோ இப்போ நம்ம அந்த பேரில் நிப்பாட்டி அதில் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து சம்மந்தப்பட்ட அரசு துறைகளே வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.